வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சத்தியமங்கலத்தில் லோடு ஏற்றிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணகிரி ஒசூர். இன்றைக்கி வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, நம்பியூரில் டீசல் ஃபுல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி கிளம்ப வேண்டியதுதான். டீசல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்பியூர் ரவுண்டானா. டைம் கரெக்டாக 9:20. ஒசூர் எத்தனை மணிக்கு ரீச்சுன்னு தெரியல, பார்த்துருவோம். மக்களே, நம்பியூர்லேருந்து கோபி வழியாக போயிட்டுருக்கான். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ரோட்டில் ரொம்ப பசுமையாக இருக்குது. கோபினாவே ஒரு அழகு. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. வாக்கியாமேடு தண்ணி போகலை. வயல்வெளி, வாழைத்தோப்பு பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது. மக்களே, கோபிக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, வாழைத்தோப்பு, கரும்பு பயிர் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரோடு. இயற்கையான ஒரு காட்சி. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு புறமே. கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் சிக்னல் தாண்டா கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. மக்களே, கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. அரியூர் அம்மன் கோயில் பிரிவு, அத்தானி அந்தியூர் பிரிவு. மக்களே, ஈரோடு ஸ்ட்ரைட்டாக 35 கிலோமீட்டரு. இங்கேருந்து அத்தானி லெஃப்ட் கட் பண்ண 13 கிலோமீட்டர். நாம் இப்போ கவந்தப்பாடி வழியாக போகிறோம். மக்களே, கோபி ரீச் பண்ணி நாம் இப்போ கவந்தப்பாடி போயிட்டுருக்கோம். கவந்தப்பாடியிலேருந்து பவானி வழி போகிறோம். பார்க்கவே அந்த ரோடு அவ்வளவு அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாருங்கள், கோபியிலேருந்து கவந்தப்பாடி போகிற வழி பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சேலம் 81, பெருந்தலையூர் 6 கிலோமீட்டர். இந்த ரோடு பயங்கரமாக இருக்குது. இந்த ஏரியாவில் பூரா விவசாயம் தாங்க. அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது ரோட்டில். பாருங்க மக்களே, அவ்வளோ ஒரு இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கரும்பு பயிர், வாழை, தென்னை மரம் பயங்கரமாக இருக்குது இந்த ரோடு. சூப்பராக இருக்குது பார்க்குறக்க. கண்ணுக்கு இதமாக இருக்குது. பாருங்கள் மக்களே. மக்களே, நம்ம கவந்தப்பாடி ரீச் பண்ணியாச்சு. இனி அடுத்தது பவானி ரோடு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, கவந்தப்பாடியிலேருந்து பவானி ரோடு பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். புளிய மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே இந்த ரோடு அவ்வளோ அழகாக இருக்குங்க. வேறு லெவல். சொர்க்கம் தாங்க இந்த ஊர். பயங்கரமாக இருக்குது. இந்த ரோட்டில் எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வேற லெவல். அப்படியே வெயில் ஜாஸ்தி தாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த இடம் மர நெகிழ் சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு கூலிங்கத்து கொடுக்குது. அருமையான கூலிங்கான மர நெகிழ் சூப்பராக இருக்குது. மக்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள் மக்களே, பூரா விவசாயம் தான். எவ்வளோ அழகாக இருக்குது தோட்டம். ஒரே பசுமை நிறைந்த ஒரு வியூ பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். இந்த ஊர் பூராமே ஃபுல் அண்ட் ஃபுல் பூரா விவசாயம் தான் பண்ணுறாங்க. கண்ணுக்கு பயங்கர குளிர்ச்சி அளிக்குது இந்த ரோடு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு. எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரோடு. கரும்பு பயிர், வாழை, இந்த ரோட்டில் உள்ள புளிய மரம், அப்படியே ஒரு இயற்கை காட்சி. பயங்கரங்க. சொர்க்கந்தாங்க. இங்கேயே தங்கிக்கலாம் போல தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண. பவானி போகிற வழியில் இங்கே ஒரு ஆற்று தண்ணி போயிட்டுருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறக்கு. பனைமரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் இந்த ரோட்டில்.
சரி, நாம் அப்படியே பார்த்தாச்சு, கிளம்புவோம். இங்கே பாருங்க மக்களே, ஒரு ஐயா மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. மக்களே, இப்போ நாம் கூடுதோர பவானியில் இருக்கோம். இதுக்கு கூடுதோர பவானின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 3 ஆறு ஒன்று சேர்ற இடங்க இது. அதனால் கூடுதோர பவானின்னு இந்த ஊர் பேருங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த 3 ஆறு ஒன்று சேர்ற இடம் இது தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான். இயற்கையான காட்சி சூப்பராக இருக்குது, வேறு லெவல். சரி மக்களே, நாம் அப்படியே கிளம்பலாம். மக்களே, பவானிலேருந்து இப்போ நம்ம சங்ககிரி நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த பவானி பாலம் தண்ணி பாருங்க, ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. வேறு லெவல் பாலம். மக்களே, பவானியிலிருந்து சங்ககிரி வழி சேலம் வழியாக போயிட்டுருக்குறோம், ஒசூர். இன்றைக்கி வெயில் பயங்கரம். இன்றைக்கி நம்ம தனியாக தான் போகிறோம். லைட்டாக வெயிலுக்கு தூக்கம் வருது மக்களே. ஏதோ ஒரு கடையில் டீ சாப்பிட்டு தான் கிளம்பணும். மக்களே, சங்ககிரி ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது சேலம். வெயில் பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் பயங்கரமாக கொள்ளுது. சாதாரண வெயில் இல்லை, வெயில் தான். அப்படின்னா இன்ஜின் ஹீட்டும் அதை விட வண்டியில் உட்காந்து வண்டியை ட்ராவல் பண்ண முடியல, ஓட்ட முடியல. பயங்கர வெயில். இந்த வெயிலுக்கு டிரைவர்களுக்கு சொல்லிக்கிறது நான் ஒன்று என்னென்னா, அதிகமாக கம்மங்கூழ் குடிங்க, தர்பூசணி சாப்பிடுங்க, முலாம்பழம் ஜூஸ் குடிங்க, கூலிங்காக இருக்குது, உடம்புக்கு நல்லது. பயங்கர வெயில் மக்களே. ஈரோடு 32, சேலம் 46, சென்னை 378. சங்ககிரியிலேருந்து சேலம் போகிற வழியில் மரங்கள் மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சேலம் போகிற வழியில் தென்னை மரம் மலைகள் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வேற லெவல், சொர்க்கம் தாங்க. லேட்டஸ்ட் வண்டி வந்தாலும் ஓல்டு மாடல் தாங்க. இங்கே பாருங்க மக்களே, 100 க்ளோஸ் ஆகுது. இது ரொம்ப ஆபத்து. நாம் நார்மல் 80லேயே போய்க்கலாம். மக்களே, சேலத்துக்கு பக்கம் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு கோயில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பூரா சிவலிங்கமாகவே இருக்குது. இந்த கோயிலை சுற்றி சிவலிங்கமாகவே இருக்குது. நம்மளுக்கு போகிறத வாய்ப்பு இல்லை, ரோட்லேயே இருந்து பார்த்துட்ருக்கேன். நீங்களும் பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கோயில். தென்னை மரம் உள்ள சிவன் கோயில் பார்க்கவே ஒரு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே. மக்களே, சேலம் ரீச் பண்ணிட்டோம். சேலத்துலேருந்து இது பெங்களூர் ரோடு. ஆப்போசிட் வண்டிக்கு பயங்கர டிராஃபிக் ஜாமு, கிலோமீட்டர் கணக்கில் நிற்கிது. பாருங்கள் மக்களே, எவ்வளோ தூரம் நிற்கிது. ரோடு பிளாக்கு. சேலத்துலேருந்து இப்போ நம்ம பெங்களூர் ரோடு போயிட்டுருக்கோம். தர்மபுரி, ஒசூர், ஹைதராபாத் எல்லாமே ஸ்ட்ரைட்டு. சேலத்தில் ஒரு மலை மேலே பெருமாள் கோயில் இருக்குது. பாருங்கள் மக்களே, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. மக்களே, சேலத்துலேருந்து பெங்களூர் ரோட்டில் தொப்பூருக்கு முன்னாடி இருக்க டோல்கட்டில் இருக்கோம். சேலத்துலேருந்து பெங்களூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். வெயில் பயங்கரமாக வெளுத்து வாங்குது. வண்டி ஹீட்டு வேறு, இன்ஜின் ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. சாமி, உட்காந்து வண்டி ஓட்ட முடியல, பயங்கர வெயில். மக்களே, இப்போ நாம் தொப்பூர் பக்கமாக போயிட்டோம். கிருஷ்ணகிரிக்கு இன்னொரு 80 கிலோமீட்டர், தருமபுரி 37. மக்களே, இப்போ நாம் தொப்பூருக்கு பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். வெயில் ஜாஸ்தினால ஒரு இளநீ குடிக்கலான்னு ஒரு இளநீ கடையில் நிற்கிறேன். வெயில் ஜாஸ்தி, இளநீ குடிக்கலான்னு குடிச்சிருக்கேன். இளநீ சூப்பராக இருக்குது மக்களே. இளநீ வெய்ய காலத்தில் நீங்களே இளநீ குடிங்க. மக்களே, நம்ம இப்போ தொப்பூருக்கு பக்கத்தில் இருக்கோம். இங்கே ஒரு மலை மேலே பாருங்கள் பனைமரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ பனைமரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேறு லெவல். மலை மேலே பனைமரம் அவ்வளோ அழகாக இருக்குது.
மக்களே தொப்பூர்கிட்ட நம்ம தொப்பூர் மேடு ஏறிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க மக்களே, 2 வண்டி எப்படி அடியாகி கிடக்குதுன்னு. மக்களே இப்போ நம்ம தொப்பூர் மேடு ஏறிட்டு இருக்கோம். இந்த ரூட்டில் நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க யூடியூப்லலாம். தொப்பூர் கால்வாய் அப்படின்னு பயப்படுவாங்க. இதில் டிரைவரோட கவனக்குறைவினால தாங்க இங்கே ஆக்சிடெண்ட்டே ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனமாக போனோம்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். சில பேர் இங்கே ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ரூட்டு பற்றி நல்லாவே தெரியும். புதுசாக வர்றவங்க நியூட்ரல் பண்ணி ஓட்டுறாங்க. அதனால தாங்க ஆக்சிடெண்ட்டே அதிகமாக நடக்குது இந்த ஏரியாவில். முடிஞ்ச அளவுக்கு வர்ற டிரைவர்ஸு தயவு செஞ்சு நியூட்ரல் பண்ணி ஓட்டாமல் இருந்தாவே இங்கே ஆக்சிடெண்ட் அதிகமாக ஆகாது. வாய்ப்பே இல்லை, ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் சில பேர் புதுசாக வர்றவங்களுக்கு இந்த ரூட்டு தெரியறதில்ல, நியூட்ரல் பண்ணி ஓட்டுறாங்க. அதனால தான் இந்த ப்ராப்ளமே இங்கே நடக்குது மக்களே. நல்ல டிராஃபிக்கு மக்களே. நாம் இப்போ தொப்பூர் மேடு ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது தருமபுரி, அதுக்கடுத்தது கிருஷ்ணகிரி. மக்களே தொப்பூர் தாண்டி தருமபுரிக்கு பக்கமாக போயிட்டுருக்கோம். வெயில் வெளுத்து வாங்குது, வண்டியே ஓட்ட முடியல. கடவுளே சாமி, பயங்கர வெயில். இப்படித்தான் இந்த 4 மாதம் டிரைவிங் பண்ணுறதுனே தெரியல. பயங்கர வெயில் மக்களே. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. ரோட்டில் 2 சைடும் மரங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது மக்களே. தருமபுரிக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே பாலக்கோடு ஒகேனக்கல், லெஃப்ட் போனால் ஒகேனக்கல் பாலக்கோடு ரோடு. மக்களே கிருஷ்ணகிரிக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரோட்டு 2 சைடும் பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. மலைகள் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தென்னந்தோப்பு, தண்ணி, வயல் சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலுங்க, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது காவேரிப்பட்டினம். இந்த ஊர் வந்து பால்கோவாவுக்கு ஃபேமஸான ஊர். இங்கே பால்கோவா அதிகமாக கோயம்புத்தூர், திருப்பூருக்கு அதிகமாக இங்கேருந்து தான் வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. இதுதான் தென்பண்ணை ஆறு, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அளவாக தான் தண்ணி வருது, அதிகமாக வரல மக்களே. இப்போ நாம் வந்து கிருஷ்ணகிரி பக்கமாக போயிட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, தென்னந்தோப்பு, வயல்வெளி, மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நாம் கிருஷ்ணகிரியை ரீச் பண்ணியாச்சு. லோடு இறக்க ஆரம்பிச்சிடலாம் மக்களே. இங்கே பாருங்கள், வயல்வெளி, மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்க மக்களே, ஒரு குளம் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த குளத்தில் மீன் பிடிக்கிறாங்க மக்களே, அரசல்ல. இந்த குளம் பாருங்க எவ்வளோ அழகாக தண்ணி இருக்குது, ஃபுல்லாக தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மக்களே. பக்கத்தில் ஒரு மலை, சூப்பராக இருக்குது ஏரியா, சொர்க்கம் தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, இங்கேயே வாழலான்னு தோணுது மக்களே. நம்ம இப்போ கிருஷ்ணகிரி வந்தாச்சு. உடைய லோடு இருக்கிறது பக்கம்தான், ஒரு 1 கிலோமீட்டர் தான். நமக்கு கிருஷ்ணகிரி வந்தாச்சு. இப்போ சென்னை ரோட்டில் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 1 கிலோமீட்டர் மக்களே. நம்ம இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்கோம். வெயில் ஜாஸ்தினால தர்பூசணி சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கேன். வாங்க சாப்பிடலாம். அக்கா கடையில் தர்பூசணி வாங்கியாச்சு. வணக்கம். வெயிலுக்கு தர்பூசணி நல்லா இருக்கு. சூப்பராக மக்களே. ஒரு வழியாக கிருஷ்ணகிரி ரீச் பண்ணி கடையில் இறக்க வந்துட்டோம். லோடு இறக்கிட்டு இருக்கோம். தள்ளிட்டு போனால் சீக்கிரம் லோடு இறக்கிட்டு நானும் வீடு கிளம்பணும். சீக்கிரம் தள்ளி விட்டுவாங்க மக்களே. இப்போ நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து லோடு இறக்கியாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.